கோவை மாவட்டம் அன்னூர் பகுதியில் அனைத்து தர மாணாக்கர்களுக்கும் தரமான கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் கல்வி நிறுவனங்கள் கேஜி கல்வி நிறுவனங்களாகும். இக்கல்வி நிறுவனங்களின் சார்பில் கேஜி மகளிர் மேல்நிலைப்பள்ளி, கேஜி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி மற்றும் கேஜி இன்டர்நேஷனல் பள்ளி ஆகியவை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இக்கல்வி நிறுவனங்களின் சிறப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். எல்லோருக்கும் வணக்கம். எங்கள் பள்ளி ஒரு வியாபார நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்டது அல்ல. எங்கள் தந்தையார் திரு தர்மவீரா கோவிந்தசாமி நாயுடு அவர்கள் கிராமப்புறங்களில் உள்ள பெண்களுக்கு கல்வி முகத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக கேஜி மேல்நிலைப் பள்ளியானது 1976ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பித்த வருடத்திலிருந்து ஒவ்வொரு இல்லமாக சென்று பெண் குழந்தைகளை எல்லாம் அழைத்து இந்த பள்ளியிலே படிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் கேஜி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது இந்த கிராமப்புறங்களே ஆங்கில அறிவு வேண்டும் என்பதற்காக 83ஆம் வருடம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் ஆரம்பித்தோம். அந்த தேவை அதிகப்படியானதனால் 2006 இன்டர்நேஷ்னல் ஸ்கூலும் ஆரம்பித்தோம். கம்பீர கட்டிடங்களுடன் விசாலமான நிலப்பரப்பில் நிழல் தரும் மரங்கள் சூழ அமைய பெற்றது இப்பள்ளி. மழலை புன்னகையோடு ஆரம்ப கல்வியில் ஆடல் பாடலோடு முழுமையான அர்ப்பணிப்போடும் இளம் சிறார்களுக்கு சேவை மனதுடன் இப்பள்ளி ஆசிரியர்கள் பயிற்சி அளிக்கின்றனர். Good morning to all. I am O.S. Mirthula from first year. I am studying in KG Metric Higher Secondary School Annur. I love my school. I obey my teachers. I am happy to come to school. Thank you. Have a nice day. எங்கள் நோக்கம் பணம் செய்வதற்காக அல்ல. கிராமப்புறங்களில் இருக்கும் குழந்தைகள் எல்லாம் மேல் படிப்பு படித்து அவர்கள் மேல் சென்று உலக அளவிலே தரம் வாய்ந்த கல்வியை அடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் நாங்கள் செய்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த கல்வி பார்வையிலே திரு சாந்தாமணி அவர்கள் தன்னை முழுதுமாக ஈடுபடுத்தி கொண்டு இந்த பள்ளிகளை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு எனது நன்றி. 1000 ஆண்டு வரலாற்று சிறப்புமிக்க அன்னூரில் அன்னூர் காந்தியடிகள் என்று அனைவராலும் போற்றி பாராட்டி மகிழப்பெற்ற அன்னதான வள்ளல் தர்மவீர கே கோவிந்தசாமி நாயுடு ஐயா அவர்களால் 1979ஆம் ஆண்டு கேஜி பெண்கள் உயர்நிலைப்பள்ளி தொடங்கப்பட்டது. பெண்களே நாட்டின் கண்கள் என்பதை நன்றாக உணர்ந்த ஐயா அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு இந்த கிராமத்தில் பெண்கள் பள்ளியை தொடங்கினார். அந்த காலகட்டத்தில் முதல் ஆசிரியர் குழுவில் முதல் ஆசிரியராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு இந்த நேரத்தில் நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். காரணம், கிராம பகுதிகளில் குறிப்பாக பெண்களினுடைய கல்வி அன்றைய காலகட்டத்தில் மிக குறைவாகவே இருந்தது. அந்த சூழலில் நம்முடைய கிராம குழந்தைகள் எந்த தொல்லையும் வாழ்க்கையில் படக்கூடாது என்பதற்காக அற்புதமான பள்ளியை தொடங்கினார். அடுத்து 2 ஆண்டுகளிலேயே 1981ஆம் ஆண்டிலேயே உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளியாக ஆக்கப்பட்டது. காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர்களின் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. இங்குள்ள ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவரும் அவரவருடைய மனசாட்சி படி டெடிகேட்டட் சர்வீஸ், அதாவது அவர்களை அர்ப்பணித்து வேலை செய்து வருகிறார்கள். வேலை என்பதை விட அவர்களுடைய பணி மிகவும் சிறந்ததாகவும் ஆர்ப்பார்த்தம் உள்ளதாகவும் விளங்குகிறது. அதாவது எங்களுடைய நிறுவனத்தார் அவர்கள் எங்களுக்கு தரக்கூடிய ஊக்கம் ஆக்கம் அனைத்தையும் பயன்படுத்தி நாங்கள் என்னுடைய ஆசிரியர்களினுடைய இந்த அறப்பணியினை பெற்றோர்களினுடைய ஆதரவுடனும் மாணவர்களினுடைய கோஆபரேஷன்லையும் மிக சிறந்த ஒரு பள்ளியாக இப்போது உருவாக்கி வருகிறோம் என்பதை மிகவும் பெருமையுடன் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.
இப்பள்ளியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமையப்பெற்றுள்ளன. Hi, a very good morning to all. This is G. Divishri of 11th. I stand in front of you to express few words about my school. School, the birthplace of laurels. As the saying goes, my school is the birthplace of innumerable stars who shine in various fields all over the world. Discipline and excellent education are the strong pillars of my school. My teachers, being my first parents, not only give us bookish knowledge but also mold in our personality. My school has given excellent results all these years. I have a strong faith in my school that it will also make me an achiever. Thank you for giving me this wonderful opportunity to express my gratitude towards my school. Thank you. இப்பள்ளியில் உள்ள இயற்பியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வெகு சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மாறும் பாடத்திட்டத்திற்கு ஏற்ப புதியதாக உபகரணங்கள் வாங்கப்படுவதால் அவை நல்ல செயல்பாட்டுடன் இருப்பதோடு துல்லியமான அளவீடுகளை கணக்கிட ஏதுவாக உள்ளது. எம் பள்ளியில் 100% தேர்ச்சி என்பது கல்வியில் மட்டுமல்ல. கல்வி என்பது மாணவர்கள் மதிப்பெண்கள் வாங்கி வெளியே போவது மட்டுமல்லாமல் இங்கு மாணவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான வாழ்வியல் கல்விகளும் வழங்கப்படுகிறது. மாணவர்கள் இங்கு ஒழுக்கம் என்ன என்பதையும் கற்றுத் தெரிந்து கொள்கிறார்கள். தங்களுடைய பெற்றோர்கள் அவர்களை ஒழுக்கமுள்ள சிறுமிகளாக எங்களிடம் அனுப்பி வைக்கிறார்கள். நாங்கள் அவர்களை ஒழுக்கமுள்ள சிறந்த ஒரு சிட்டிசனாக இங்கிருந்து நாங்கள் வெளியே சிறந்த மதிப்பெண்களுடனும் பட்டயங்களுடனும் வெளியே அனுப்பி வைக்கிறோம். இப்பள்ளியில் உள்ள வேதியியல் ஆய்வகத்தில் மாணாக்கர்களின் வேதியியல் ஆய்வு திறனை அதிகரிக்கும் வகையில் அனைத்து சோதனைகளிலும் துல்லியமான முறையிலும் அதற்கான அடிப்படை நோக்கத்துடனும் செயல்முறைப்படுத்தப்படுகின்றது. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். என் பெயர் கீதா. நான் கேஜி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். நான் என் பள்ளியை மிகவும் விரும்புகிறேன். ஏனென்றால் அன்பான நிர்வாகம், எங்களை வழிநடத்தும் எங்கள் பள்ளி முதல்வர், எங்களுக்கு ஏற்படும் ஐயத்தை போக்கியும் எங்களுடன் எந்நேரமும் உறுதுணையாக விளங்கும் ஆசிரியர் பெருமக்களும் இருப்பதால் நான் கல்வியில் மாநில அளவிலும் விளையாட்டில் தேசிய அளவிலும் பங்கு பெற்று சாதனை படைத்து பல பதக்கங்களை கையாள உதவி புரியும் இப்பள்ளியில் பயில்கிறேன் என்பதை நான் மிகவும் பெருமையுடன் கூறுகிறேன். உயிரியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான உயிரியல் மாதிரிகள் அனைத்தும் மாணாக்கர்களின் ஆய்விற்கு உகந்த வகையில் வெகு சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மு ரம்யா. நான் கேஜி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயின்று வருகின்றேன். நான் கிராமப்புறத்திலிருந்து வருகின்றேன். என் பள்ளியின் அமைதியான சூழ்நிலை, நல்வழி காட்டும் முதல்வர், கல்விக்கு உறுதுணையாக நிற்கும் நிர்வாகம், வாழ்க்கைக்கு ஒளி ஊட்டும் ஆசிரியர்கள் இவர்களின் உதவியால் நான் கடந்த ஆண்டு நடந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் 3ஆம் இடம் பெற்றுள்ளேன். இனி வரும் மேல்நிலை பொதுத் தேர்விலும் மாநில அளவில் முதலிடம் பெற என் பள்ளி எனக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருவதால் இப்பள்ளியில் பயில நான் பெரிதும் விரும்புகின்றேன். பொதுவாக பள்ளிகளில் ஆண்டு ஆய்வு என்பது ஆண்டுக்கு ஒரு முறை தான் நடக்கும். ஆனால் எங்கள் பள்ளியை பொறுத்த வரைக்கும் வேலை நாட்கள் அத்தனையுமே ஆண்டு ஆய்வை போலத்தான் சரியான நேரத்தில் வருவது, சரியான கற்பித்தல் முறை எல்லாமே நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது அன்று முதல் இன்றைக்கு வரைக்கும். கல்வி என்பது நம்முடைய சுவாமி விவேகானந்தர் சொல்வதைப் போல வெறும் மூளையில் விஷயங்களை திணிப்பது மட்டுமல்ல. இங்கே கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய கல்வி வாழ்க்கை கல்வி, ஒழுக்க கல்வி, நீதி கல்வி, மனிதனை மனிதனாக்கக்கூடிய கல்வி. வெறும் இயந்திர கல்வி சூழலில் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தங்களால் சுய சிந்தனையோடு எல்லாவற்றையும் செய்து காட்ட முடியும் என்று சொல்லி எங்கள் மாணவ கண்மணிகள் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் நற்பெயரை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் 1979 அந்த ஐயா அவர்கள் அற்புதமான ஒரு கல்வி விதையை இந்த கிராமத்தில் விதைத்ததுதான் காரணம். கல்வி மட்டுமல்ல, பண்பாடு, ஒழுக்கம் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குகிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் சொல்ல போனால் கல்வி சார்ந்த பிற துறைகளில் நாட்டு நல
நலப்பணி திட்டம், தேசிய மாணவர் படை, செஞ்சிலுவை சங்கம், இது போன்ற பல துறைகளிலும் அனைவரும் சிறந்து விளங்குகிறார்கள். மாவட்ட, மாநில, தேசிய அளவில் நிறைய பரிசுகளை பெற்று வந்திருக்கிறார்கள். அதே போல சாரணையர் இயக்கத்தில் குடியரசுத் தலைவருடைய விருது 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்க ஒன்று. தற்காப்பு கலைகளில் யூசு மற்றும் ஜூடோ, கராத்தே போன்றவற்றில் மிக அதிகப்படியான விருதுகளை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். மண்டல அளவில், மாநில அளவில் நிறைய பரிசுகள் இவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. தங்கப்பதக்கங்களையும் வென்று வந்து மாணவர்கள் மிக அற்புதமான தன்னுடைய அந்த கலையை காட்டியிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்று. இந்த கேஜி கல்வி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமான நிர்வாகம், அருமையான ஆசிரிய பெருமக்கள், சொன்னதை கேட்கக்கூடிய மாணவ கண்மணிகள். இந்த சுற்று வட்டாரத்தில் 80-90 கிராமங்கள் இருக்கின்றன. அந்தந்த ஊரிலே பள்ளிகள் இருந்தாலும், அந்தந்த ஊரிலே பெண்களுக்கான கல்விகளை கொடுக்கக்கூடிய பெண்கள் பள்ளி இருந்தாலும், ஏன் ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் அங்கிருந்து இங்கே வருகிறார்கள் என்று சொன்னால், இங்கே கொடுக்கக்கூடிய கல்வி வெறும் கல்வி அல்ல, ஏட்டுக்கல்வி அல்ல, ஆன்மீக கல்வி. எப்படி நம்முடைய நாடு என்று சொன்னால் மிக இந்திய நாடு, பாரத நாடு என்று சொன்னால் அது பழம்பெரும் நாடு. அங்கே வந்து எல்லா கலைகளும், வேதங்களிலும் வேதம் நிறைந்தது நம்முடைய நாடு, கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று பாடியதைப் போல வேதத்தையும் கல்வியையும் எல்லாவற்றையும் போதிக்கக்கூடிய அற்புதமான ஒரு கல்வி களஞ்சியமாக, அதாவது பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்வோம் என்று பாரதியார் பாடினார். அந்த கோயிலாக இந்த பள்ளிக்கூடம் காட்சி அளிப்பதை நான் 36 ஆண்டுகளாக பார்த்து வருகின்றேன். 79 தொடங்கிய அந்த கல்விக்கூடம் அது உயர்நிலை பள்ளியாக இருந்து மேல்நிலை பள்ளியாக வளர்ந்து, அதற்கு பின்னர் ஆங்கிலமும் அவசியம் என்பதற்காக ஆங்கில பள்ளி, மெட்ரிக் பள்ளியை தொடங்கி, அதற்கு பின்னால் பன்னாட்டு பள்ளியை உருவாக்கி இன்றைக்கு எங்கு போனாலும் செய்தித்தாளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் சரி, அந்த விளையாட்டிலே தங்கப்பதக்கங்களை வென்று வருகிறார்கள். கல்வியிலே தங்கப்பதக்கங்களை, கிராமத்திலே பிறந்த பெண் சென்னையிலே சென்று நாடு முழுவதும் வரக்கூடிய மாணவர்கள் மத்தியிலே பேச்சு போட்டியிலே முதல் பரிசு பெறுகிறார் என்று சொன்னால் அது வந்து இந்த கல்வி குழு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாய்ப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தலாய், திண்ணமாய் திடமாய், கனவு வெடிகளுக்கு கலங்கரை விளக்காய், வானம் தேடும் வானம்பாடிகளின் சிறகுகளாய், குறைவுபடாத கல்வியினை நிறைவாக வழங்கி வருகிறது இக்கல்வி நிறுவனம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டும் நேயர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், ஒவ்வொருவரும் முயற்சி செய்தால், நான் ஒரு அரிமா இன்டர்நேஷ்னல் டைரக்டர் வரை நான் வேலை பார்த்துருக்கேன். இதில் கொஸ்ட் ப்ரோக்ராம் இன்டர்நேஷ்னல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பேரண்ட், டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் 3 பேர்த்துக்கும் எப்படி ஒரு ரிலேஷன் மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக நாங்கள் அறிவுரைப்படுத்துகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரக் அடிக்ட்லேருந்து நிறைய குழந்தைகள் நாங்கள் மீட்டிருக்கோம். மெயினாக எல்லாம் சிட்டி சார்ந்த பள்ளிகள் தான் ட்ரக் அடிக்ட் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரூரல்லேயும் அது பரவி ஒரு ஐஸ்கிரீம் வெண்டரும் கூட ட்ரக் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களது விடுபட்டு கொண்டு வரது எங்களுடைய வேலை.
எங்கள் குழந்தைகள் எல்லாம் நேர்மையாக இருக்கிறார்கள். உங்களை வேண்டுவதெல்லாம் ஒவ்வொருவரும் ஒரு குழந்தையை தத்தெடுத்து, வசதியில்லாத குழந்தைகளை தத்தெடுத்து அவர் படிப்புக்காக நீங்கள் மேம்பட செய்ய வேண்டும் என்பது என்னுடைய குறைவுபடாத கல்வியினை நிறைவோடு வழங்கி சாதனையாளர்களின் சந்தைகளை உருவாக்கும் இவ்வறிவு தொழிற்சாலை ஒவ்வொரு மாணவரையும் வெற்றியாளனாக்குவதில் பெருமை கொள்கிறது.